தனுஷோட இட்லி கடை மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னு நான் சொல்றேன். அர்ஜுன் தாஸோட ஒன்ஸ் மோர் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. மூவி ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும். அஜித்தோட AK-64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு, நானும் சொல்லிட்டேன். இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா, இது குட் பேட் அக்லி மாதிரி கேங்ஸ்டர் படமும் கிடையாது, அதோட சீக்வலும் கிடையாது, இது ஒரு வேற படம்னு சொல்லிருக்காரு. சோ குட் பேட் அக்லி மூவில இருந்து ஒரு வித்தியாசமான படமா இது இருக்க போகுது. தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 2-3 டேஸ்ல சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும் நியூஸ் வந்திருக்கு. இந்த 2 படமும் கிளாஷ் ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ இந்த மூவிஸ் டைரக்டா கிளாஷ் ஆகாம ஒரு 2-3 டேஸ் தள்ளி தான் பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த அப்டேட் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. OTT அக்ரிமெண்ட் 8 வாரத்துக்கு போயிருக்கு. அமேசான் பிரைம் கிட்ட OTT அக்ரிமெண்ட் போனதா நியூஸ் வந்திருக்கு. ஆகஸ்ட் 14 மூவி ரிலீஸ் ஆகும். கூலி மூவியோட USA புக்கிங்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. டோட்டல் புக்கிங்ஸே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு ஒரு சில ஃபேன் ஷோஸ் மட்டும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் சவுத் இந்தியன் ஸ்டேட்டுக்குள்ள. ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா சம்மருக்கு வரதான் வாய்ப்பு அதிகம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சுதான் அப்டேட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்டேட் இப்போதைக்கு அவங்க பெருசா ஒன்னும் கொடுக்கல. இந்த வருஷமே மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்டேட் கொடுப்பாங்க. வார் 2 படம் எல்லா IMAX ஸ்கிரீன்லயும் ரிலீஸ் ஆகுது. அப்ப கூலி படத்துக்கு IMAX ஸ்கிரீன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகிற சமயத்துல 2 படத்துக்குமான ஸ்கிரீனுமே ஈக்குவலா பிரிப்பாங்க. அப்ப கூலி படத்துக்குமே IMAX ஸ்கிரீன் கிடைக்கும். DNA மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான வசூல் ரிப்போர்ட் இல்ல, ஆனா படம் ஹிட் தான். சிம்பு ராம்குமார் படம் டிராப் ஆனு கேட்டிருக்காரு. இந்த படம் தான் STR49 வந்திருக்கணும், ஆனா இப்ப வெற்றிமாறன் கூட தான் STR49 போகுது. இந்த படம் டிராப் கிடையாது, படம் தள்ளி தான் போயிருக்கு. கூலி படத்தோட நார்த் இந்தியா ரைட்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா ரைட்ஸோட பிரைஸ் பத்தி, என்ன விலைக்கு இந்த படம் நார்த் இந்தியா ரைட்ஸ் போச்சுன்னு இன்னும் அப்டேட் வரல, ஆனா ஒரு பெரிய விலைக்கு போனதா சொல்லப்படுது. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மதராசி மூவியோட சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்ஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. மோஸ்டா சன் டிவில விஜய் டிவி வாங்க வாய்ப்பு இருக்கு. ரௌதிரம் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இந்த மூவி ஃபிளாப் தான். கூலி படத்துக்கு ஜெயிலரை விட ஏன் இவ்வளவு ப்ரமோஷன் பண்றாங்கன்னு கேட்டிருக்காரு. கூலி படத்துக்குன்னு ப்ரமோஷனே ஸ்டார்ட் ஆகல. இப்போதைக்கு இன்டர்வியூ தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ப்ரமோஷன் வைஸ்னு பார்த்தா அபிஷியலா எதுவும் ஸ்டார்ட் ஆகவே கிடையாது. இது மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இந்த 2 அப்டேட் என்கிட்ட இல்ல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சுல்லான். ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.